சரி நேற்று வந்த சவுண்டு இப்போ ஏன் வரல? நேற்று லோட் ஆனது இப்போ ஏன் ஆகலை? அதான் யோசிக்க எங்கே கை வச்சா இது மாதிரி ஆகும். தானாலாம் ஆகலை, தானாலாம் இந்த மாதிரிலாம் ஆகாது. தானாக ஆக வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். நேற்று இப்போ இத்தனை நாளாக இப்போ நான் இப்போ ஒரு வாரமாக வந்த சவுண்டு. ஒரு வாரமாக இல்லை, அந்த பாயிண்ட் 70 அடி ஓடுனதுக்கு அப்புறம் தான் சண்டை வந்துச்சு சத்தமே. ஆஃப்டருக்குள்ளே லூஸ் பண்ணி லோடு இதுதான் பண்ணானுங்க. ஆஃப்டருக்குள்ளே காற்று வெளியே விட்டு உள்ளே லோடு ஃபுல்லாக இழுக்காது. ஆமாங்க. ஆஃப்டருக்குள்ளே காற்று உள்ளே போகிறதையும் கம்மி பண்ணி டீசலையும் கம்மி பண்ணுறாங்க. எங்கே கம்மி பண்ணுறாங்க ஜாஸ்தி பண்ணுறாங்க தெரிய மாட்டேங்குது. பம்பில் கை வைக்கல, அது கரெக்டாக மூடி போட்டு லாக் பண்ணிருக்கு. ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த இடம் தான் பம்புக்கு. அங்கே எடுத்தாச்சு, அது பண்ணலை அவங்க. சர்வீஸ் பண்ணி பண்ணால் ஒரு 2 மாதம் தான் இருக்கும். இந்தளவுக்கு சோக்காகி போயிருக்கு. 2 மாதத்துல கிட்ட இந்தளவுக்கு சோக்காகிருக்கு. இது கழுவணுமா அதை டீசல் போட்டு? என்னது அது? தண்ணி ஃபில்டர் தண்ணி இதில் போகுதுல்ல, க்ளீன் பண்ணுவாங்க. வேறு எது வாங்கணுமா இல்லை இதை போட்டுக்கலாம்ல? இது ஒன்றும் சோக் ஆகுமா? இது சோக் ஆகிடுச்சுன்னா நமக்கு ப்ரெஷர் லோட் ஆகாது. உள்ளாரையும் நின்றுக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரெஷர் கீழே வெளியில் போகும். இதை போட்டு கழுவுறது இப்போ அதை பார்க்கலாம். அதெல்லாம் ஃபுல்லாக சோக்காகி போயிருக்கு. வேறு எதாவது மாற்றலாம்னு நினைக்கிறேன். இதா அப்படியே செட்டாக கிட்டு தாங்க வரும். ஃபுல்லாக ஓரிங் வந்து அந்த குடுவையிலேருந்து இந்த பால் ஸ்ப்ரிங் எல்லாமே செட்டாக வந்துடும். எவ்வளோ அது? இது கம்பெனிக்கு தாங்க 5 சில்லற வருது. அட்லாஸ் கம்பெனி. இது லோக்கல்லாம் கிடைக்காது. அது புள்ளேற சொல்லுங்க அவங்கக்கிட்ட. ஆமாம், நாளைக்கு வரும். இன்றைக்கி சொன்னால் தானே நாளைக்கு வருவாங்க. என்ன இவ்வளோ வேலை எஃப்சி பண்ணுவாங்க. ஊருக்கு போயிட்டு வரமாட்டாங்க. ஊருக்கு போய் ஆனால் கொஞ்சம் எல்லா வேலையும் நான் என்னது இது பேஸ்டா? வரப்பா அது கிரீஸ். डीजल கொஞ்சம் डीजल डीजल बाटल में रेट நல்லா இருக்கா? ப்ரோ ரீச் போட்டு அப்படி சொல்றாங்க. யார் சுந்தரமங்கல் பண்ணதா? இல்லை, அவன் சதீஷ். அவங்க தோட்டத்தில் இது மாதிரி லோடு இருக்குல்ல, கம்ப்ரஸர் இல்லை, ட்ரில்லிங் ஆகலைன்னா பூராத்தையும் கழட்டி வேலை பார்த்தோம். லாக்டவுன் டைமு யாரும் மெக்கானிக் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு வேலையாக க்ளீன் பண்ணோம். அவங்களும் வர முடியாது, நம்மளும் போக முடியாது. இல்லை சார், இந்த நேரம் நான் ஃபோனில் சொல்கிறேன், நான் சொல்கிறது செய்யுங்க அப்படின்னு கழட்டி பார்த்து மாற்றிட்டாங்க. பால்லாம் சாஃப்ட்வேர் வச்சு மாற்றி பார்த்தா தான் எனக்கு தெரியும். குடுவையெல்லாம் சோக்காகி போயிருக்குது. ரொம்ப கிட்டு கொண்டு தான் இருந்தீங்களா? நம்ம லோக்கலில் இதெல்லாம் வாங்குறது இல்லை, கம்பெனி தான். சத்தம் வந்துட்டு இருக்கும்போது இந்த சிகரெட் வால் ஓஸ் இருக்குல்ல, அதில் எடுத்து காற்று ஊதுனா பட்டுன்னு வரணும்ல. முன்னைக்கு இழுத்தா வெளியே வரணும், தள்ளலாம் உள்ளே போகணும். சட்டம் ஆனால் இதுலேருந்து வச்சா உள்ளே காற்று போய்கிட்டே இருந்துச்சு. இல்லை அது வந்து நம்ம உள்ளே வந்து அந்த இந்த பக்கம் ஊதும் போது உள்ளே போயிட்டே இருக்கணும். உள் பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு நிப்புல் இருக்கும், அதை கையில் அடைச்சி பிடிச்சோம்னா மட்டும்தான் வெளியிலே உள்ளே இழுக்கும் போது பால் மட்டும் வந்துட்டு போகும். நம்ம இங்கே தள்ளும் போது பால் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா தள்ளும் போது சடக்குன்னு அந்த பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த நம்ம ஊதுற காற்றெல்லாம் சின்ன ஓட்ட வழியாக வெளியில் போயிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம பால் ஃபங்க்ஷன் அப்போ ஊதி பார்த்தோம், ஃபங்க்ஷன் ஆகி ஊதி இழுத்தணும்.
அது அந்த உள்ளா இருக்கிற வால்வை அழுத்தி பிடிச்சி அந்த ஓட்டையை அழுத்தி பிடிச்சிட்டு ஊதனோம்னா சரக்கு இப்படி ஊதி இழுத்து ஊதனோம்னா அப்படியே வந்துட்டு போகும். அது ஸ்டக் ஆகுது அப்படிங்கும்போது வண்டி அண்டிங்க ஆகுது. எங்க இருக்கு ஓட்ட? அது உள் பக்கத்துல அந்த வால்வு இப்போ கழட்டுனல்ல கழட்டி கீழே வச்சிடலாம், அதுக்கு உள் பக்கத்துல இருக்கு அந்த வால்வு. வெளியில இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதை வெளியில இருந்து காற்று எங்க கமர்ஷியலுக்குள்ள போயிருமா திருப்பி? ஆமாங்க, கமர்ஷியலுக்குள்ளே போயிடும். பஸ் கார் செட்டு இருக்கு அதிலே கழுவுறதுக்கு இது ஒரு கிட்டு மட்டும் மாற்றி விடுவோம், மாற்றி விடலாம். ஜனவரி மாதம் மாற்றணும். ஒரு வருஷம் ஆச்சா, நடுவில் ஒரு தடவை அவுத்து கிரீஸ் போட்டு கழுவணும். இது பலூனுக்கு பரவாயில்லையா அது? இந்த அது ஒன்று கிரீஸ் வேணுமா? இல்லை ಆಟೋಮೊಬೈಲ್ ಎಲ್ಲಿದೆ? ಆಟೋಮೊಬೈಲ್ ಶಾಪ್ ಗ್ರೀಸ್ ಬೇಕಾಯಿತು. ಇಲ್ಲಿ ಸಿಗ್ತದಾ? ಅಲ್ಲಿ ಗುಲ್ಬರ್ಗ ಹೋಗಿ ಬರ್ಬೇಕಾ? ಇಂಡಿಯನ್ ಆಯಿಲ್ ಬಂಕಾ? ಹಾರ್ಡ್ವೇಡ ಬಂಕ್ ಪೆಟ್ರೋಲ್ ಪಂಪ್ ಎಲ್ಲಿದೆ? ಬಂಕ್లో ಇರ್ತದೆ ಗ್ರೀಸು, ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಆಟೋಮೊಬೈಲ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹಾರ್ಡ್ವೇರ್ದಾಗ ಗ್ರೀಸ್ ನಮ್ಗೆ ಆಗಲ್ಲ. ಹಾರ್ಡ್ವೇರ್ ಗ್ರೀಸ್ ಎಲ್ಲ ನಮಗೆ ಆಗಲ್ಲ. ಪೆಟ್ರೋಲ್ ಪಂಪ್ದಾಗ ಏನು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರೀಸ್ ಇಟ್ಟು ಒಂದು ಪೇಸ್ಟ್ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಪೇಸ್ಟ್ ಐತೆ ಕೆಟ್ಟೋಗಿದೆ.